இந்த சாணுக்கு யார் தான் இப்படி முருங்காய் சாப்பிட்றதுக்கு பழக்கி விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. நேத்து தாங்க பிரவீனா சாம்பார் வச்சான்னு சொல்லி முருங்காய் சாம்பார் கொடுத்தா. அதில் முருங்காய் மட்டும் எடுத்து சாப்பிட்டா. சரின்னு விட்டுட்டு இன்றைக்கும் முருங்காய் வேணும். இன்றைக்கி சும்மா இல்லாமல் தக்ஷி பாட்டி வேறு 2 முருங்காய் கொடுத்துட்டாங்க. சாணு தான் நல்லா சாப்பிடலாம், போய் செஞ்சு கொடுப்பா அப்படின்ட்டாங்க. இவ பார்த்தோ சும்மா இருப்பல, எனக்கு முருங்காய் தான் முந்தானத்துக்கும் முருங்காய், இந்த மாதம் ஃபுல்லாக முருங்காய், போன மாதம் ஃபுல்லாக லெமன் ரைஸ். எப்படி தான் மாதம் ஒன்று குத்தைக்கு எடுத்து வச்சாரலாம் எனக்கு தெரியல. இவ தான் இப்படின்னா இந்த கதிர் டீ பைத்தியம். நீங்களே சொல்லுங்கள், 4 ஸ்டவ்லையும் 4 வச்சுருக்கேன். எங்கேருந்துடா கதிர் உனக்கு நான் டீ போட்டு தருவேன்னு கேட்டால் அவன் அதுக்கு மேலே எங்கிட்ட சண்டைக்கு வரான். நீங்கள் டீயே போட்டு தர மாட்டேன்றீங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இதுதான் உங்கள் தலை, அதாவது அந்த தேங்காய் வந்து என்னோடய தலையா, இது ஒரே போட்டுன்னு வச்சுக்கோங்க, 2ஆக போயிடுவீங்க அப்படின்னு வந்து காலையில் மிரட்டிட்டு இருக்கா. என்ன நேற்றுக்கு என்னடா உங்கள் அண்ணன் என்கிட்ட சண்டைக்கு வந்தால், நீ என்னடான்னு இன்றைக்கி சண்டைக்கு வரையாடா, என்னை பார்த்தா உங்கள் எல்லாத்துக்கு எப்படா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தயவுசெய்து கிச்சனை விட்டு வெளில போங்கன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனையும் அவனையும் சேர்த்து துரத்தி விட்டேன். இன்றைக்கி 2 பேரும் துரத்தி விட்டு இன்றைக்கி என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸும் சாணுக்கு ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி முருங்காய் பொரியல், அவங்க அப்பாவுக்கு வந்து அவரைக்காய் பொரியலும் பச்சை பேர் வச்சு லஞ்சுக்கு முடிச்சாச்சு. மார்னிங் எல்லாத்துக்கும் கருப்பு கவனி கஞ்சி தான் எல்லோரும் வச்சு கொடுத்தாச்சு. பட் இன்றைக்கி நாங்கள் டூ லேட்டுங்க. சாணு கொண்டு போய் விடும்போது டைம் 8:35.